ஸ்டார்ட் மியூசிக். நன்னானே தானே இந்த பிட்டு வசந்த் சார் என்ன கம்பல்சரி வாசிக்கணும்னு வாசிக்க வச்சார். அந்த இது சோலோ ஒன்று வரும், கோரஸ் சோலோ. அந்த ஸ்டிக்கெல்லாம் நாங்கள் வாசிச்சது தான். ஆமாம், அந்த சரணத்தில் வந்து கொஞ்சம் ஜாயின் பண்ணுவோம். இதெல்லாம் சபீர் சார், முரளி சார் தான் ஐடியாவே. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்களோ அதான் வாசிக்கணும். அந்த கம்போசிங் வந்து நாங்கள் ஐடியல் பீச்சுக்கு போயிட்டோம். இங்கே கிடையாது. இந்த சாங்கை ஒரு 3 நாளும் ஐடியல் பீச்சில் தங்கிட்டு தேவா சார் இந்த டியூனம் போட்டார். அப்போதைக்கு கம்போசிங்கில் தெரியல எனக்கு இந்த அளவுக்கு ஹிட் ஆகணும். சரியான ஹிட். ஸோ கம்போசிங் வேற பக்கம்லாம் வச்சு கூட பண்ணுறது. ஆமாம், இங்கெல்லாம் கிடையாது. நாங்கள் நேராக இங்கே டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் சீஸ்வர் பக்கமாக போயிடுவோம். இங்கேயாவது அமைதியான இடத்துல கம்போசிங்னா ஒரு 1 hour தான் நடக்கும். நாங்கள் 1 hourல வந்து டியூனை போட்டுருவார். போட்டு ஜாலியாக வெளியில் சுற்றிட்டு இருப்போம். அப்படியே கடலில் காற்று வாங்கிட்டு இருப்போம். அந்த நாட்கள் திருப்பி கிடைக்காது. அந்த அளவுக்கு சுற்றணும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமா 3 சாங்குமே ஹிட்டு. அண்ணாமலை, பாட்ஷா, அருணாச்சலம் 3மே ஹிட்டு. கம்போசிங்கு ஃபர்ஸ்ட் வந்து சுரேஷ் கிருஷ்ணாவது. அண்ணாமலை வந்தேண்டா பாலுக்கார அந்த பாட்டு. இதே அடியே தான் புருஷ லட்சத்துலையும் வாசிச்சிருக்கேன். கொலை இழியம்மா ஓப்பனிங் இது நல்ல அப்படியா. அப்புறம் தாலி வந்த உடனே ஸ்ட்ரெயிட் நட வந்துடும். செம்பருத்தின்னு ஒரு பாட்டு. செம்பருத்தி செம்பருத்தி பூவ போல பெண்ணொருத்தி. இது பல்லவி ஃபுல்லாக வாசிச்சிருப்பேன். அந்த சரணத்தில் தான விட்டு வரும். அதாண்டா இதாண்டா அருணாச்சல நான் தாண்டா. ஏகப்பட்ட சொல்லு இருக்கு. சந்திரசேகர்னு ஒருத்தர் மந்தவெளியில இருந்தார். அவர்கிட்ட நான் கத்துக்கினேன். ஃபர்ஸ்ட் நாள் பூஜை போட்டு ஒரு நாள் சொல்லி கொடுத்தாருங்க. சொல்லு அவ்வளவுதான். சலசலகா சலக்கடி சலசலக்கடின்னுவாங்க. அவங்க கிட்ட சொல்லு வாங்குறதுக்குள்ளே ஒரு பெரிய பாடாயிடும். இந்த இசை பயணம் அப்படின்றது எங்க இருந்து ஆரம்பம்? இசை பயணம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய அப்பா தான் எனக்கு குரு. அதாவது குருன்னா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அவர்கிட்ட கற்றுக்கினேன். தபலா, டோலுக்கு, உடுக்க, பம்பை, டேப்பு, உரிமை, தவுள் எல்லாமே சகலமும் வாசிப்பார். அப்படியே வெளியில் வந்தேன். அப்படியே கேசட்டு கடையிலும் வாசிக்க ஆரம்பித்தேன்.